மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் தீர்ப்பளிக்கக்கூடிய மக்களாக வாழாமல் மன்னிக்கக்கூடிய மக்களாக, அனுசரித்து செல்லக்கூடிய மக்களாக, அரவணைத்து செல்லக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் இயல்பிலே பார்க்கின்ற பொழுது, குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பார்க்கின்ற பொழுது, நாம் பல நேரங்களிலே நீதிபதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நம்மை பற்றியே நமக்கு தெரியாது. நம்முடைய உடலிலே சில நேரங்களிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஏன் வருகிறது என்ற கேள்வி எழுப்பினால், இந்த முதல் பதில் என்னவாக இருக்கும் என்றால் தெரியாது என்றுதான் இருக்கும். அதன் பின்புதான் நாம் யோசித்து இதுதான் காரணம் என்று நம்மால் காரணத்தை சொல்ல முடியும். ஆகவே நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற மாற்றம் எதனால் ஏற்படுகிறது என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பட்சத்தில், மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்வது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் நீதிமான்களாக மாறுகிறோமே, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது யாருக்கும் தீர்ப்பு வழங்கவில்லை. அதனால்தான் சொல்கிறார், பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். பிறர் குற்றவாளி என தீர்ப்பிட வேண்டும் என்றால் அடிப்படையில் நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். நீதிமான்களாக வாழ்வது அவ்வளவு எளிதா? வாழ முடியுமா? எப்பொழுதுமே நீதிமான்களாக இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக முடியாது. காரணம், நாம் மனிதர்கள், பலவீனமானவர்கள். நமக்கென்று ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் நம்மை வீழ்த்தும், நம்மை தவறு செய்ய வைக்கும். கடவுளுடைய அருளால் அந்த தவற்றிலிருந்து நாம் மேலே வருகிறோம். அதுதான் உண்மையான மீட்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் எப்பொழுதுமே நீதிமான்களாக பாவித்து கொண்டோம் என்றால் கடவுளுடைய மீட்பு எனக்கு தேவையில்லை என்பது பொருளாகிறது. ஆகவே பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நான் யார் என்ற கேள்வியை அடிப்படையில் எழுப்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே. காரணம், நாம் நீதிமொழி புத்தகத்திலே வாசிக்கின்றோம் 24வது அதிகாரத்திலே, நீதிமானாய் இருப்பவர் 7 முறை விழுகிறார் ஒரு நாளைக்கு என்று வாசிக்கின்றோம். நீதிமானாய் வாழக்கூடியவரே ஒரு நாளைக்கு 7 முறை விழுகின்ற பொழுது நாம் எத்தனை முறை விழுந்து கொண்டிருக்கிறோம்? அந்த விழுதலையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது எந்த விதத்தில் சரியானதாக சொல்ல முடியும்? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆகவே நாம் பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நான் குற்றவாளியா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். நான் நீதிமானா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். நான் ஒழுக்கம் நிறைந்தவனா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். நான் சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவனா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். நான் இயேசுவின் வார்த்தையை பின்பற்றுகின்றேனா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். நான் இயேசுவின் மனநிலை கொண்டு வாழ்கின்றேனா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். ஆகவே அடிப்படையில் கேள்விகளை நாம் எழுப்புகின்ற பொழுதுதான் நாம் எந்த பாதையில், எந்த திசையில் பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். ஆகவே சுய நீதிமான்களாக வாழ்வோம் என்று நினைத்து கொண்டோம் என்றால் அது சரியான முறை கிடையாது, சரியான எண்ணமும் கிடையாது. நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய மீட்பை பெற வேண்டும். கடவுளுடைய மீட்பு தான் நமக்கு நிறைவை கொடுக்கும். ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இதுவரை எத்தனை பேரை குற்றம் சாட்டி இருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே குறையை மட்டுமே கண்டிருக்கிறோம்? அதுபோன்ற வாழ்க்கை இனிமேல் வாழாமல்
கடவுளுடைய அருளால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வோம், நிறைவாய் வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.